திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி என்பது வாரிசு கட்சிகளின் கூட்டமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். தமிழக பாஜக தலைவர் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அதன் 200வது தொகுதி நிறைவு விழாவையொட்டி சென்னை வள்ளலார் நகரில் நேற்று பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை மத்திய அமைச்சர் எல். முருகன், அண்ணாமலை, பாஜக எம்எல்ஏக்கள் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், காந்தி, சி.கே. சரஸ்வதி மற்றும் மூத்த நிர்வாகிகள் வரவேற்றனர். கூட்டணி கட்சி தலைவர்களான ரவி பச்சமுத்து, ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதன் ஆகியோரும் நட்டாவை வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் தங்கச்சாலை வந்தடைந்தார். ராமர் கோயில் வாயிலில் அவருக்கு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. நட்டா பாத யாத்திரை செல்ல முயன்ற நிலையில் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் நட்டா திறந்த வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுக்கூட்ட மேடையை அடைந்தார். அங்கு பேசிய மத்திய அமைச்சர் எல். முருகன், இந்த யாத்திரை மூலம் நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதிகளும் வெல்வோம் என்றார். இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு, ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையின் மூலம் நாம் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம். இந்த முறை இந்த யாத்திரை மூலம் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, நமது வேலை இன்னும் முடியவில்லை என்றார். கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, அதையடுத்து பேசிய ஜே.பி. நட்டா, திமுக தலைமை மிக மிக மோசமானதாக உள்ளது என்றார். That the leadership of Tamil Nadu, the DMK leadership, is a very, very poor leadership. This leadership lacks wisdom, does not have here anything, does not have anything, it lacks wisdom. It does not have the basic feeling and respect for democracy. Here when I came, the markets were shut down. The street lights were put off. Huge platoon of police was deployed. It made me remember the emergency days. முதலில் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த நட்டா மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியில் பேசுகிறேன் என்றார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற நட்டா, திமுக அமைச்சர் ஒருவர் 200 நாட்களாக சிறையில் உள்ளார் என்றார். ये जो इंडी अलायंस है ना, इंडी अलायंस, ये इंडी अलायंस एक ही बात का अलायंस है, और ये अलायंस है परिवार का अलायंस, प्रॉपर्टी का अलायंस और भ्रष्टाचार को बढ़ावा देने का अलायंस. இதையடுத்து விமான நிலையம் சென்ற ஜே.பி. நட்டா டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை வந்த ஜே.பி. நட்டாவை முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை.